ஒரு தள்ளு வண்டி கடையா வந்து அந்த ஐஸ்கிரீம் டு ஜிகர்தண்டாவா மாறிச்சு. அது அந்த விளக்குத்தூண் கார்னர்ல ஒரு கிலோசல்ன்ற அந்த கார்னர் ஷாப்ல வந்து ஒரு தள்ளு வண்டி கடையா தாத்தா அப்பா பிரதர்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சது. தள்ளுவண்டி வந்து ஒரு கடையா மாறி இருக்கு. தள்ளு வண்டியா தான் ஆரம்பிச்சது. தள்ளு வண்டி ஆரம்பிச்சது. அந்த கடை எப்படி இருக்கும்னா சாயந்தரம் 5 மணில இருந்து ஈவினிங் நைட்டு ஒரு சின்ன பெட்ரூமாஸ் லைட்டு வச்சு ஒரு தள்ளு வண்டி ஆரம்பிச்ச கடை. ஸோ அப்போ ஜிகர்தண்டானா மதுரை மக்களுக்கு என்னன்னே தெரியாது. ஓப்பனாக சொல்ல போகிறதா தெரியாது. ஐஸ்கிரீம் தான் தெரியும். அது பிக்கப் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக போராடினாங்க எல்லாரும். இந்த ஜிகர்தண்டாவை பீப்புள் டேஸ்ட் பண்ணி இது என்னன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 20 வருஷம் ஆச்சு. மினிமம் ஒரு 1970 to 1995 வரை ஆச்சு. அந்த 25 வருஷமாக வந்து அந்த தள்ளுவண்டி கடையிலேருந்து அந்த ஜிகர்தண்டான்ற ரெசிபியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே ஒரு 25 வருஷம் ஆச்சு. காலப்போக்கில் மக்கள் என்ன சொன்னாங்க, இன்னும் அந்த இடம் கூட்டமாக இருக்குது, பாய் ஜிகர்தண்டா பாய் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது என்னன்ட்டு தேடி வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஃபேமஸான ஒரு ஜிகர்தண்டா இருக்குது அப்படின்னு சொல்லியே ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு பேர் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு பேர் வச்சதே மக்கள் தான். நாங்கள் வச்சது வந்து வெறும் ஜிகர்தண்டா பாய் ஜிகர்தண்டான்னு மக்கள் சொல்லுவாங்க. அந்த க்ரௌடை பார்த்து ஃபேமஸ்னா இன்னைக்கு ஃபேமஸ் ஜிகர்தண்டாவா ஒரு ட்ரெடிஷனாக ஒரு ப்ரைடாக நம்மளை வந்து மதுரையில் மாற்றிருக்காங்க. அது மதுரை மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? மதுரை மக்களுக்கு நன்றி இல்லை, கொண்டாடணும். ஸோ நம்மளை இவ்வளோ தூரம் நம்மளோட ஜிகர்தண்டாவை கொண்டு போய் வேர்ல்டு ஃபுல்லாக சேர்த்தது மதுரை மக்கள் மட்டும்தான். ஓகே. நம்ம மதுரை பீப்புள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மதுரைக்கு வருவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அந்த கடைக்கு வந்து ஒரு ஜிகர்தண்டா வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து மக்கள் பகிர்றாங்க பாருங்க. மதுரைக்கு போய் நான் சாப்பிட்டேன் அந்த ஜிகர்தண்டா, அந்த மவுத் ஆஃப் வேர்ட் சக்ஸஸ் தான் அந்த ஜிகர்தண்டா. இது எப்படி நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம்னா, அப்பா வந்து ட்ரெடிஷனை உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க. 95ல் வந்து அந்த தள்ளுவண்டி கடை வந்து ஒரு கடையாக மாறிச்சு. ஸோ கடையாக மாறினோடனே அது ஃபேமஸாக ஒரு வார்த்தைகள் வரப்போ நம்மளோட ரிலேட்டிவ்ஸு அப்புறம் இந்த மீடியாஸ் எல்லாருமே வந்து நம்ம கடையை வந்து இன்டர்வியூ பண்ணோம். இது வந்து மதுரையில் ஒரு ஆத்தென்டிக் ட்ரிங்காகவே மாறிடுச்சு. எப்படி மதுரையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு குளிர்பானம் மாதிரி குளிர்பானம் ஃபர்ஸ்ட் மதுரை தான். எங்களுக்கு சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஸோ அங்கேருந்து பிஸ்னஸ்க்காக மதுரைக்கு வந்தாங்க. தாத்தா அப்பா பிரதர்ஸ் எல்லாம் உருவாக்குனது. ஸோ மதுரையில் கிட்டத்தட்ட பெரிய போராட்டங்கள், இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அவங்க பட்ட கஷ்டங்கள், ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே உண்டு. ஸோ இவ்வளோ விஷயம் தாண்டி இந்த ப்ராடக்ட் மதுரையில் சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எப்படி சென்னையிலலாம் கிடைக்குது அப்படின்னு அந்த பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சிச்சு? சரி இது வெளில கொண்டு அந்த பாயிண்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து அப்பா என்னைய வந்து அவங்க கடைக்கு கூட்டு வந்துடுவாங்க. எதுக்குன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது, ஹெல்ப்பராக அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப்பர். ஓகே. அப்பா வந்து ஜிகர்தண்டா போடுவாங்க, ஃபேமிலியாக எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுவோம். நான் வந்து அந்த கடையில் சைக்கிளில் நின்று பார்சல்ஸ் வரவங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பேன். பார்சல்ஸ் 50 பார்சல் 10 பார்சல் 5 பார்சல் டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஆன் த ஸ்பாட் அந்த கடை பிரபலமானதுலேருந்து இந்த ஜிகர்தண்டா ப்ரைடானதுலேருந்து அந்த செகண்ட்ஸில் வந்து 100 பேர் சாப்பிடுவாங்க. இப்பவும் போனாலும் உங்களால் அந்த கூட்டத்தை பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்.